அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், டே அவுட் vlog தான் பார்க்க போகிறீங்க. அதாவது நான், என் ஹஸ்பண்ட், நுசைர் இந்த ஒன் டே ஃபுல்லாக அவுட்டிங் போய் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோ இருக்கும். தொடர்ந்து ரவுண்டிங்லேயே இருக்கிறதுனால மார்னிங்கே நுசைர் தூங்கி எழுந்திரிக்கிறதுலாம் கொஞ்சம் லேட்டாக ஆணுச்சு. ஸோ நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட தான் கிளம்புற மாதிரி இருந்துச்சு எங்கேயா இருந்தாலும். ஃபஸ்ட்டு துபாய் ஃப்ரேமுக்கு தான் போகிற பிளான். ஆஃப்டர்நூன் வீட்டில் சாப்பிடாம வெளியே சாப்பிட்டுக்கலான்னு ஃப்ரேம் கிட்டே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். நான் சாப்பிட்டது கர்ட் ரைஸ், ஏன்னா நுசைருக்கு தீர்த்துறது ஈஸியாக இருக்கும்னால. என் ஹஸ்பண்ட்லாம் சிக்கன் மீல் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரேம் பார்க்க கிளம்பியாச்சு. ஃப்ரேமோட ஆப்போசிட்டில் பிரிட்ஜ் இருக்கும். அதிலேருந்து பார்த்தா ஃப்ரேம் வியூ ஃபுல்லாக தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே போய் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃப்ரேம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஃப்ரேமோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 55 dirhams. பேபி ஸ்டூலர் உள்ளே அலோடு கிடையாதுன்னு டிக்கெட் எடுக்கிற இடத்துலே போட்டிருக்காங்க. நுசைருக்கு நாங்கள் ஸ்டூலர் வச்சுருந்தோம். அதை சைடில் பார்க் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப கார்டை கொடுத்துட்டு ஸ்டூலர் எடுத்துக்கணும். ஃப்ரேமோட லெஃப்ட் சைடு தான் நம்மளுக்கு என்ட்ரி. உள்ளே என்ட்ரி ஆன உடனே நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து தராங்க. நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கார்டு கொடுத்துருவாங்க. இந்த கார்டில் உள்ள கோடை கிளைம் பண்ணால் தான் நம்மளை எடுத்த ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும். வேணும்னா பே பண்ணி வாங்கணும். 100 dirhams எபோவ் தான் இங்கே எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஃப்ரேமோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஓல்டு துபாய் அண்ட் நியூ துபாயை நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் சைடில் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி டாப் பிரிட்ஜ் இருக்கும். அதே மாதிரி நல்லாவே தெரியும். லெஃப்ட் சைடு என்ட்ரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் உள்ள பார்த்தா ஃபுல்லாக ஓல்டு துபாய் ஹிஸ்ட்ரி அப்படியே நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே உள்ளே போக போக அப்போ யூஸ் பண்ண திங்ஸு, ஷாப்பு எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு எப்படி இருக்கும்னு அழகாக ஆர்டிஃபிஷியலாகவும் ஏஸ்தட்டிக்காகவும் நம்மளுக்கு அழகாக காட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிறது எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்னா நம்மளை லிஃப்ட்டில் டாப் பிரிட்ஜுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. லிஃப்ட்டு மேலே ஏற ஏற ஒரு மாதிரி நல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஹைட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு. டாப் பிரிட்ஜுக்கு ரீச் ஆனோடனே என்ட்ரன்ஸ்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க. நம்மளை வெல்கம் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பண்ணக்கூடாது என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு சொல்லிடுறாங்க. ஃபுல்லாக கிளாஸ் செட்டப்புங்கிறதுனால பிரிட்ஜில் நம்மளை ஜம்ப் பண்ணக்கூடாது, ஸ்மோக்லாம் இங்கே அலோட் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க.
உள்ளே போன உடனே நான் பார்த்தது எல்லாம் சொல்கிற மாதிரி ஓல்டு அண்ட் நியூ துபாய் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதான்னு தான் பார்த்தேன். நான் ஆக்சுவலி நினச்சது கிளாஸில் டிஃப்ரெண்ட்டாக தெரியுற மாதிரி எதுவும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களான்னு தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லாவே டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சிச்சு லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும். லெஃப்ட் சைடு அவ்வளோக்கா பெரிய பெரிய பில்டிங்ஸ் இல்லை, பில்டிங்ஸ் எல்லாமே ஓல்டாகவே தெரிஞ்சிச்சு. ரைட் சைடு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே இப்போ உள்ளது மாதிரியே இங்கே இருந்துச்சு. அப்புறம் இங்கேயும் பிரிட்ஜில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ ஷூட் அவங்களே நம்மளுக்கு எடுத்து தராங்க. கீழே கொடுத்தா மாதிரி கார்டும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பிரிட்ஜில் வாக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே தான் த்ரில்லே, நடக்கிறது பெருசு இல்லை, கீழே பார்க்குறது தான் பயமாக இருந்துச்சு. வாக் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதில் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். சென்டராக இருக்கிற கிளாஸில் நம்ம எழுதுறது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். அது வந்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கேயே அப்படியே குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸ் அண்ட் காஃபிக்கெல்லாம். குரானிக் பார்க் விலாகில் சொல்லியிருப்பேன் இந்த வீலை பற்றி. அது இங்கேயும் இருந்துச்சு. இங்கே உள்ளதுலேயும் 10 dirhams பே பண்ணி வீலை சுற்றி காயின் எடுத்துக்கிறது தான். நுசைருக்கு செம என்ஜாய்மெண்ட். இங்கே ஆளை கையில் பிடிக்கவே முடியல. அவனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த வீலர் தான். கிளாஸில் வாக் பண்ணுறதுலாம் பிடிச்சிருந்துச்சு போல், செம்மையாக என்ஜாய் பண்ணான். நாங்கள் 5 o'clock போல் ஃப்ரேம்லேருந்து எக்ஸிட் ஆகினோம். இப்போது நமக்கு ரைட் சைடு வந்து எக்ஸிட். நம்மளுக்கு என்ட்ரியில் ஓல்டு துபாய் பற்றி காமிச்சாங்க, எக்ஸிட்டில் ஃப்யூச்சர் துபாய் பற்றியும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் யூஏஇ எப்படி இல்லாமல் அட்வான்ஸாக மாறப்போகுதுன்னு டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸிட் ஆகிறப்ப என்ட்ரியில் எடுத்த ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணி காமிச்சிருந்தாங்க. பே பண்ணி வாங்குறது தான் இதுவும். அதே பிளேஸ்லேயே ஷாப்லாம் இருந்துச்சு, நம்ம ஷோகேஸில் வைக்கிற மாதிரி ஃப்ரேம் பீசஸ்லாம். இதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். ஃப்ரேம் சைடில் வந்துட்டு ஜெபல் பார்க். அங்கே கொஞ்சம் நேரம் நுசைருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் டான்ஸ் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு ஃப்ரேம் லைட்டிங்லேயும் பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆனது 8:30 போல். என் ஹஸ்பண்ட் இதுக்கப்புறம் மூவிக்கு போகலான்னு நைட் ஷோ சொல்லியிருந்தாங்க. நுசைரை சிஸ்டர் இன்லாட்டை விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். அவனுக்கு தேட்டர்லாம் செட் ஆகாது, நைட் டைம் நுசைருக்கும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்னு விட்டுட்டு போயிட்டோம். எங்களுக்கு சிட்டி சென்டர் கிட்ட, ஸோ நடந்தே போயாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் டின்னரை வெளியே தான் சாப்பிட்டுக்கிட்டோம். அல்சாரப் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட போனோம். மதியம் லைட்டாக ஃபுட்டு சாப்பிட்டதுனால என் ஹஸ்பண்ட் எனக்கு டின்னருக்கு கிரில் சிக்கன் ஐட்டமாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்காமல் ஃப்ரெஷ் ஜூஸோட டின்னரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. சிட்டி சென்டருக்கு போகிற வழியிலேயே டிஸ்கவுண்ட் சென்டர், அங்கே போயிட்டு என் மொபைலுக்கு கேஸ் பார்க்கலாம் போயிருந்தோம். என்னோடய பேக்கில் என் மொபைலுக்கு கவரே கிடைக்கல. சரி வேறு எங்கேயாவது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மூவி பார்க்க கிளம்பியாச்சு. உள்ளே போய் தான் டிக்கெட் புக் பண்ணணும். ஆன்லைனில் புக் பண்ணல. மார்னிங் ஃப்ரேமுக்கு போனதுனால நைட்டு சீக்கிரம் ரீச் ஆகுமானே டவுட்டில் இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் புக் பண்ணாமே வச்சுருந்தாங்க. கவுண்டரில் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்தோம். என்ன மூவிக்குன்னா வேட்டையன் மூவிக்கு தான் போயிருந்தோம். ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு டே நைட் ஷோ போனோம். இங்கே குயிக் புக்கிங் டிஸ்பிளே இருக்குது, அங்கேயும் புக் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. மூவிக்கு என்ட்ரு ஆகுறதுக்கு முன்னாடி 2 dirhams எடுத்துகிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு மூவி பார்க்க உள்ளே போயாச்சு.
மூவி பார்த்து முடிச்சுட்டு வெளியாகிறப்ப என்ட்ரான கூட்டம் கூட வெளியாகிறப்ப இல்லை. ஊரில் தான் மிட் நைட்லலாம் வாக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் இங்கே துபாயில் இந்த டேயில் அதுவும் இருந்தது. ஒரு பெஸ்ட் டேவாக எண்ட் ஆனதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்ஷால்லா மீட் யூ ஆல் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன். டாடா.